யாரோ தாதாவா அவனோட பினாமிக்கு தெரியாம போலி பத்திரத்துக்கு மேல 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காங்க. இன்னும் முடிவு பண்ணல ஜீவா. ஆனா பாவம் ரொம்ப ஆடி போயிருக்காரு. என்னங்க, இப்பதான் மாமாவுக்கு நம்ம சப்போர்ட் ரொம்ப தேவை. நாம அவங்களுக்கு உதவியா தான் இருக்கோம்னு அவங்களுக்கு உணர்த்தணும். நான் என்ன சொல்ல வந்தேனோ அது அகிலாவே சொல்லிட்டா. ஏங்க, என் முகத்தை பார்த்தா மாமாக்கு கோவம் வரும்னா நீங்க வேணா உங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. 1 மாசம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, மாமாவும் அந்த வீட்டு பிரச்சனையும் சால்வ் ஆகும்னா நான் தனியா இருக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன். அப்படியெல்லாம் பேசாத. 2 பேரும் சேர்ந்தே வாங்க. ஆறுதலா ஆதரவா இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன ஜீவா யோசிக்கிற? உனக்கு வர இஷ்டம் இல்லையா? அதெல்லாம் உண்மை கவிதா. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றேன். சரிவா, வீட்டுக்கு போலாம். அக்கா, அக்கா. வாடா சின்ராசு, வா 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 உட்காரு. எப்படிடா இருக்க? நல்லா இருக்குங்க. அக்கா உறவை கொண்டாடிட்டு தம்பி வந்தாச்சா? மச்சான் உறவை வேண்டான்னு அப்பா தலைமுடிக்காச்சு. மாமா உறவை வேண்டான்னு நானும் தூக்கி போட்டாச்சு. தம்பி உறவை தூக்கி போடுன்னு சொன்னா ஏன்னா கேட்க மாட்டேங்கிற? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? மாமா மச்ச உறவு தள்ளின உறவுதான். ஆனா தம்பி உறவு அப்படி கிடையாது. அதை தள்ளி எல்லாம் வைக்க முடியாதுடி. ஏமா பெத்த பொண்ணு உறவு வேண்டான்னு தூக்கி போட்ட, இப்ப கூட பிறந்த உறவு மட்டும் ஏமா தூக்கி போட மாட்டேங்கிற? அவரு அக்கா உறவுக்காக வரலமா, அக்கா பொண்ணு உறவுக்காக வந்திருக்காரு. அகில அக்கா தப்பிச்சுக்கிட்டா, இப்ப துளசியாவது மாட்டுவாளன்னு வலை வீச வந்திருக்காரு. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போக சொல்லு. போ சொல்லு. உங்க அப்பா தான் கோவக்காரரா இருக்கான்னு பார்த்தா நீயும் கோவக்காரியா இருக்கியே. நீ சாப்பிடுப்பா. ஆசை ஆசையா உனக்கு புடவையும் மாமாவுக்கு பேண்ட் சட்டையும் வாங்கிட்டு வந்தா உன் மக பேசுற பேச பாத்தியா? அம்மா, பாவத்தோட குழி நமக்கு இருக்குமா? முதல்ல அதெல்லாம் எடுத்து வெளியே போக சொல்லு. தாய் மாமா உறவு தாய்ப்பால் உறவுன்னு சொல்லுவாங்க, தெரியுமில்ல? நான் பாக்கெட் பால் குடிச்சு வளர்ந்தவன். எனக்கு எந்த உறவும் வேண்டாம். அண்ணாச்சியே என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாரு. சின்ராசை பத்தி உனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ? தலை சீவிடுவியா? எங்க சீவி பார்க்கலாம். மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போ. துளசி, எனக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கா துளசி? உள்ள இருக்க மனுஷனை எவனும் தேடி பார்க்க மாட்டான். வெளியில இருக்க மனுஷன் அவரோட குணம், தோற்றம், செயல் இதுதான் பாப்பாங்க. அதான் அசிங்கமானது கேவலமானது தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்ப என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? முதல்ல இதெல்லாம் எடுத்து வெளியே போ. சின்ராசே, யாரு? இது செல்வி ரகு வீடு தானே? ஆமா, நீங்க? நான் அவங்க ரிலேஷன். உள்ள வாங்க. அக்கா, அக்கா, அக்கா. இதோ வரேம்மா. முரளின்னு யாரோ உங்களை தேடி வந்திருக்காருக்கா. முரளியா? ஆமாக்கா. ஏய் முரளி, வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்க. எத்தனை நாள் ஆச்சு பார்த்து? என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இவன் தான் முரளி, என் தாய் மாமா மகன். என்னை விட இவன் சின்னவன். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் அவளை இவனுக்கு தான் கொடுத்திருப்பேன். அடேங்கப்பா, உறவுகளை மதிக்கிறியா இல்லையோ? உறவு முறையில நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். முரளி, இது உன் சகல. ஹலோ, சகலனா? நீ எனக்கு தங்கச்சி புருஷனா, தங்கச்சியோட அக்கா புருஷன் உனக்கு சகல தானே? செல்வி, பையன் இப்பதான் வந்திருக்கான், அதுக்குள்ள ஆரம்பிச்சிடாரு. நல்லா கிண்டல் பண்றாரு. இவருதான் என் புருஷன். வணக்கம். இவங்கதான் என் அத்தை. எனக்கு அம்மா மாதிரி. எங்க என் செல்லத்தை காணோம்? நிவேதிதா, பாத்தியா உன் மருமகளை? நிவேதிதா.
ஏய் வா 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 உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்க பாரு. இவதான் நிவேதிதா என் பொண்ணு. செல்லம். இவதான் புஷ்பா எனக்கு தங்கச்சி முறை. ஒரு முறையை சொல்லும் போது தங்கச்சி முறை சொன்னீங்களே, அந்த முறையை இவங்க அப்படிதான் வச்சுக்கே. சரி வா வந்து உட்காரு. என்னங்க முரளி பிஇ படிச்சிருக்கான், திருநெல்வேலியில வேலை தேடிட்டு இருந்தான். நான் தான் சொன்னேன் இங்க வாடா, என் புருஷனுக்கு நிறைய கம்பெனி தெரியும், உனக்கு நல்ல வேலையை வாங்கி தருவாருன்னு சொன்னேன். அதான் வந்துட்டான். புஷ்பா இவன் பசியா டிஃபன் கொடு. முருகா, ஒரு பொய்யை நம்பி இப்படி பெரிய மனக்கோட்டை கட்டிக்கிட்டு மேல மேல போறாளே, கீழே விழுந்தா அடிப்பட போறது இவளா நானும் தெரியலையே. இதை மட்டும் தான் செய்யாம இருந்தா பணம் வருதுன்னு தெரிஞ்சவனு இதையும் செய்ய ஆரம்பிச்சாளா? என்ன மனுஷன். வை வை சாப்பாடு கொஞ்சம் போடு. அண்ணே, சிவனேஷ் அண்ணே, கோமதி. அடடே வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களாண்ணே? உட்காரு. அம்மா கோமதி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. என்னண்ணே உடம்புல நல்லா இருக்கா? பசங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. போதுமா? ஏமா, அண்ணன்னு நான் ஒருத்த இருக்கேங்கிற நினைப்பு உனக்கு இப்பதான் வந்ததா? அடிக்கடி வந்துட்டு போக கூடாதா? என்னண்ணே ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க? நான் வந்து வரேன்னு பேசினேன், நீங்க தான் இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி நான் இங்க வர முடியும்? என் அசோக்குக்கு உங்க கோமதி கிடைக்கலாம் ஒரு போனா, அதான் அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போலான்னு வந்தேன். நீங்க தான் நின்னு போன பரிசுக்கு கூப்பிடல, அதுக்காக உறவு விட்டு கொடுக்க முடியுமா? அதான் நடக்க போற கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்கோங்க. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா. நீ பொண்ணு கேட்டு நான் பொண்ணு கொடுக்காட்டியும் நீ உன் மரியாதையை காப்பாத்திட்ட. இல்லையா பின்ன? உங்க வீட்டுக்கு வந்தோடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த வீட்டுக்கா போறான்னு 4 பேர் கேட்டாங்க, இருந்தாலும் வந்தேன். ஏன்னா உறவு விட்டு போயிடக்கூடாது இல்லையா? உங்க தைரியம் யாருக்கு வரும்னா, சோறு தின்ன இலையும் பரிசு நின்னு போன பொண்ணும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி அத்தை, பத்திரிக்கை கொடுத்தாச்சுல்ல, இன்னும் 4 வீட்டுக்கு போக வேண்டியிருக்கோம். கிளம்புற வழியை பாருங்க. ஊர் நடப்பை பத்தி சொன்னாலே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது, இன்னும் உங்களை பத்தி 4 பேர் தப்பா பேசுறத சொன்னா எவ்வளவு கோவப்படுவீங்க? அத்தை, கல்யாண விஷயமா அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரவணன் கோவத்தை பாருங்க. கோமதிக்கு பரிசு நின்னு போச்சேன்னு கோமதி பத்தி கேட்டா. உன் உறவே எனக்கு வேண்டாம், உன் வீட்டு கல்யாணத்துக்கும் நான் வரல, நீ கிளம்பு. இல்ல நான் வந்து இன்னொரு வார்த்தை என் பொண்ணு கோமதியை பத்தி பேசின தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கட்டணும், முதல்ல வெளியே போ. பாத்தியானே, இப்ப தெரியுதா இவங்களை பத்தி? அன்னைக்கே நான் சொன்னேன்ல, இவங்க வீட்டுல போய் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு வேற நினைச்சியே. ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னா இன்னொரு தப்பு தான் கண்ணுக்கு தெரியுது. இப்படி ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு தப்பா பேச போறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த பெருமல் சாமி தான். அந்த ஆள் நல்லாவே இருக்க மாட்டான்பா. அந்த ஆள் பாருங்கள உருப்படாம தான் போக போறான். அவனை ஏன்டா திட்டுற? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்ல மாட்டாங்களா? அத மாதிரி அவன் நல்லதுதான் நினைச்சான், நடக்கல, விட்டுறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நீங்க மட்டும் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டை கூட்டிட்டு வராம இருந்தா அந்த ஆள் ரோட்லயே அனாதை பணமா செத்து இருந்திருப்பான். உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு நல்ல தோழனா அந்த ஆளோட உயிரை காப்பாத்துறீங்க. ஆனா அது பிரதி உபகாரமா எப்படி எல்லாம் பேச்சு வாங்க வச்சுட்டான் பாத்தீங்களா அந்த ஆளு? அண்ணே விடுண்ணே, நடந்ததெல்லாம் கிளறதால இப்ப என்ன ஆக போகுது? இப்படி பேசிட்டே இருந்தா அப்பா மனசுதான் கஷ்டப்படும். பேசாம விடு. சரி, அந்த பெருமாள் சாமியோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். இது அந்த ஆளுக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஆளு என்ன பண்ணிருக்கணும்? நேரா இங்க வந்து உங்ககிட்ட ஒரு சாரியாவது கேட்டிருக்கணும். கேட்கலையே. நீங்க இங்க இருந்து அந்த ஆளு வீட்டுக்கு போய் விஷயத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த ஆள் காத்துக்கிட்டு இருந்தா. அந்த ஆள ஒரு மனுஷன் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, போங்கப்பா.
அண்ணே சொல்லிட்டே இருக்கேன்ல, சும்மா இரு. அப்பா இது வியாபாரத்தனமான உலகம். அப்பா மகன் கிட்ட, புருஷன் பொண்டாட்டி கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட லாபம் பாக்குற உலகம். கோமதி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 38,000 ரூபாய் பணத்தை எடுத்து அந்தால பழைக்க வச்சிங்களே, அதனால நமக்கு என்னப்பா லாபம்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க நல்லவனா இருந்தா அப்பாவி, ரொம்ப நல்லவனா இருந்தா முட்டாள். கோமதி விஷயத்துல ரொம்ப நல்லவனா இருக்காதீங்கப்பா. 4 வாரத்தை அந்த வீட்டுல போய் சாபம் விட்டு வந்தா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? எப்ப பரிசு நின்னு போய் அந்த பெருமாள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரலையோ அப்புறம் என்னப்பா பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் போடலாங்க. பிசினஸ் பேசுங்கப்பா, பிசினஸ் பேசுங்க. அன்னைக்கு சாக கிடந்த உன் உயிரை காப்பாத்தனே, அதுக்கு என்ன வேலை நான் கேளுங்க. டேய், மனுஷனா பேசுறா? நான் மனுஷன் மாதிரி தான் பேசுறேன். அன்னைக்கு நீங்க அந்த ஆளுக்கு செஞ்ச உதவிக்கு ஒன்னு அந்த ஆள் நம்ம கோமதி கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லன்னா அந்த ஆளோட பொண்ணு காலம் பூரா கல்யாணம் ஆகாம நிக்கணும். இதுதான் நியாயம், இதுதான் தர்மம், இதுதான் நடக்கும். என்ன பாட்டி அப்படியே அசந்து போய் நிக்கிற? எங்களை வாங்க கூப்பிட மாட்டீங்களா? இது உன் வீடு ஜீவா, நான் அண்டி பழிக்க வந்தவ. வாப்பா. வாங்க பாட்டி. உட்காருப்பா, உட்காருமா, அம்மா கூட்டிட்டு வரேன். இப்பதான் வந்தோம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்பா குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாருன்னு. ஜீவா, நீ எதுவும் பேசிக்காதானே. அகிலா, நீயே பார்த்து பேசு. ஏய், அவ பேசினாதான் அப்பாவுக்கு அதிகமா கோவம் வரும். சரி, நான் வரேன். ஓகே. கமலா, உன் பிரியமான மகன் வந்திருக்கான்ல, போய் பேச. எல்லாம் பார்த்தேன். இந்தா அவனுக்கு பிரியமான கேசரி பண்ணிருக்கேன். சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்ப இத நீயே கொண்டு போய்க்கிட்ட. வேண்டாமா, அவனை பார்த்தா நான் உடைஞ்சு போயிடுவேன். அது மட்டும் இல்ல, அவன் முகத்துல நான் எதுக்கு முழிக்கணும்? சீக்கிரம் சாப்பிட்டு அப்பா குளிச்சு வெளில வரதுக்குள்ள அவனை இடத்த காலி பண்ண சொல்லு. இருக்கட்டும்டி, பிரிஞ்ச தகப்பனும் மகனும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குடி, பாத்துக்கிட்டா. இல்லம்மா, மறுபடியும் ஒரு பிரளயம் தான் வெடிக்கும். இதெல்லாம் வேண்டாமா. அது மட்டும் இல்ல, அவ தனியா வந்திருந்தா பரவாயில்லமா, கூட அவளை வேற கூட்டிட்டு வந்திருக்கான். அவமானப்பட்டு போவான் திரும்பியும். இதெல்லாம் தேவையா? சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பி போ சொல்லு. இந்தா, உங்க அம்மா உனக்கு பிடிக்கும்னு செஞ்சு கொடுத்துருக்கா, சாப்பிடு. ஏன் அம்மாவே இதை எடுத்துட்டு வர மாட்டாங்களா? எனக்கு மட்டும் கொடுத்து அமிச்சாங்களா? அப்ப அகிலாவுக்கு கிடையாதா? அவ்வளவு குடும்பம் மேனசெல்லாம் போயிடுச்சு. அகிலா வேண்டாம், நான் மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு இது வேண்டாம். என்னங்க, அம்மா ஆசையா கொடுத்து அமிச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. கொடுங்க. சும்மா இரு. உன் கோபத்தை பார்த்தா உங்க அம்மா நினைச்சது நடந்துடும் போல் இருக்கடா. உங்க அப்பா குளிச்சுட்டு வரதுக்குள்ள நீ கிளம்பி போயிடுப்பா. டேய், இத நான் சொல்லல, உங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சா. பாட்டி, இது என் வீடு. இங்க கோவப்படுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. அதை யாரும் சொல்ல வேண்டாம். கேக்குதா உள்ள இருக்க உங்களுக்கு? இந்தடா சாப்பிட்டு அவளுக்கும் கொஞ்சம் கொடு. அப்படி ஒண்ணும் திருட்டுத்தனமா எனக்கு சாப்பிட வேண்டாம் பாட்டி. ஜீவா, ஏன் இப்படி கத்தி தொலைக்கிற? இந்த தண்ணி எடுத்துக்கோ. இது பாரு, நமக்கு காரியம் தான் முக்கியம், புரியுதா? ஏய், நீ என்ன பக்கத்துல பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்க? அவனை கத்தாம பாத்துக்கோ. நான் வந்துடுறேன். தண்ணி அப்படி வை. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின்சலேன். பன்னிருகே கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா. செந்தில் வாழ்வே ஏ ஏ ஏ. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, முருகை முகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்கார் எப்பொழுதும் நம் மூஞ்சி மாறையும் யாரை
கேட்டு உள்ள வந்தீங்க? எந்த மூஞ்சி வச்சிருந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க? எப்படி வந்தாங்க இவங்க? யாரு உள்ள விட்டது இவங்கள? வெக்கமான இல்லாம இது போய் தொலைங்க நீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம ஏன் வரா மறுபடியும்? அப்பா யார் வர சொன்னாங்க? யார் வர சொன்னாங்க இவனை? அப்பா ப்ளீஸ்ப்பா, உடம்புக்கு ஆகாது. என்ன உடம்பு இருக்கட்டும், உடம்பு அறுத்து போச்சு. எதுக்கு வரா? please. இல்ல கொல்லி போறதுக்கு வரானா? அப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோவா. அவன் எப்படி உள்ள வந்தான்? கத்தாதீங்கப்பா. அப்பா நீங்க ப்ராப்ளத்துல இருக்கீங்க தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களை பண கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி இந்த வீட்டையும் காப்பாத்த தான் நான் வந்தேன். நீ ஒண்ணு காப்பாத்த யாரா? நீ என்ன காப்பாத்துறதுக்கு? உன்னை கேட்டேனா? காப்பாத்து, உதவி செய்யுன்னு. அவன் காப்பாத்தணும் என்ன? இல்லப்பா மாமா அவனே எனக்கு பிள்ளை இல்லைங்கிற, அப்புறம் என்ன மாமா? இன்னொரு தடவை மாமா தான் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். யார பார்த்து மாமாங்கிற? மாமா அப்பா வேணாம். ஒண்ணும் நான் மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க தனியாவே இருக்கோம். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போது தாங்கி பிடிக்க வேண்டியது எங்களோட கடமை. என்ன கடமை? அப்ப பேச்ச புள்ள கேட்கணும், அதுவும் கடமை தான். கடமை பத்தி யார் பேசணும்? விவசாய கிடையாது. வெளில போங்க. எதுக்குங்க இப்படி பதட்டப்படுறீங்க? தலைமுடிய வச்சுட்டு அடியாம நான் பார்க்க வரக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. எந்த மூஞ்சி வச்சுட்டு பார்க்க வராம நம்ம பையங்க புள்ளைய கொஞ்சம் சொல்றியா? உள்ள வான்னு கூப்பிட சொல்றியா? அறிவில்ல உனக்கு? சரி, அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுங்க. நான் போயிருந்தேன். ஐயோ 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 ஐயோ